ஹாய், வணக்கம். இன்னைக்கு என்ன லன்ச்சு நாங்கள் சாப்பிட போகிறோன்றத பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெளியில் மழை சாரல் மாதிரி ஊற்றிக்கிட்டே இருக்குங்க. மழை பெஞ்சிட்டு இருக்குது, லைட்டாக பெஞ்சிட்டு இருக்குது. அதுக்கு விதமாக நாங்கள் என்ன செஞ்சுருக்கேன்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சுருக்கேங்க. இதை புளிக்குழம்புன்னு சொல்லலாம், இல்லை காரக்குழம்புன்னு சொல்லலாம். நாங்கள் இதை காரக்குழம்பு தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்கன்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ புளிக்குழம்பு வச்சாச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி சாதமும் நல்லா சுட சுட வடித்து எடுத்துட்டேங்க. இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி, இந்த கிளைமேட்டுக்கு இந்த லன்ச் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க, எனக்கு தேவையான அளவு ரைஸு நான் போட்டுக்கிறேன். இது ரொம்ப சுடுசுடுன்னு இருக்குங்கிற, அதாவது அந்த வெளியில் இருக்கிற அந்த காற்றுக்கும் இந்த ரைஸை நம்ம தட்டில் போடும்போது நல்லா சுடுன்னு இருக்குது. இது கூட நம்ம செஞ்சுருக்க அந்த டிஷ்ஷை வச்சு சாப்பிட்டோம்னா இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த புளிக்குழம்பும் இந்த சாதமும் உங்களுக்கு பிடிக்குமான்றதை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு நான் என்ன சைடிஷ்ஷு சேர்த்துருக்கேன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த குழம்புலையே. எனக்கு இதுக்கு சைடிஷ்ஷாக எக்கு அவிச்ச எக்கு தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை பாருங்கள், அவிச்ச எக்கு நல்லா அவிச்சிட்டு அதில் குழம்புலையே நான் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த எக்கில் இறங்கும். இப்போ வாங்க, எனக்கு தேவையான அளவு குழம்பும் எடுத்து ஊற்றியாச்சு. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்டு புளி குழம்பு வச்சாச்சுங்க. இந்த எக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அவிச்சிட்டு அதில் 4th ஸ்பூன் இருக்குது இல்லைங்களா, அதை விட்டு நல்லா 4 பக்கமும் அழுத்தி விட்டுட்டேங்க. அப்போ தான் அது எக்கை நம்ம சாப்பிடும்போது அந்த மசாலாலாம் கலந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புல இருக்கிற மசாலாவும் இந்த எக்கில் கலந்துடும். இதை பாருங்கள், இதுதான் என்னுடைய இன்றைக்கி லன்ச்சு. நீங்கள் என்ன லன்ச்சு சாப்பிட்டீங்கன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாதமும் காரக்குழம்பும் அது கூட அவிச்ச முட்டையும் நான் சைடிஷாக வச்சுருக்கேங்க. குட்டீஸ் அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டாங்க, அவங்களுக்கு தனியாக ஆம்லேட்டும் போட்டாச்சுங்க. இப்போ பாருங்கள், இந்த எக்குக்குள்ளே அந்த குழம்பு போயிருக்கும் உள்ளே. அப்போ நம்ம அதை சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அந்த வெறுமனே இல்லாமல் அந்த குழம்போட டேஸ்ட்டும் நம்மளுக்கு சேர்ந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், இதை எடுக்கிறேன். ரொம்ப சூடாக இருக்குங்க. இது நம்மளால் எடுக்க முடியல, சூடாக இருக்குது. இதை இப்படி 2ஆக பிரிச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம கிரேவியை கொஞ்சம் விட்டுக்கலாங்க. அப்போ தான் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். வெறும் அவிச்ச எக்கு மட்டும் சாப்பிடாம அது கூட அதை நல்லா 2ஆக பிளந்துட்டு அது கூட நம்ம செஞ்சுருக்கிற அந்த கிரேவியை விட்டு நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாதத்தை பிசைஞ்சிக்கலாம். அது கூட ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, இந்த குழம்புல வேக வச்ச அந்த எக்கு எல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.